அடுத்து யூதேயா நாட்டின் மகுடமாக விளங்குவது எருசலேம் நகரம். அந்த மகுடத்தின் வைரமாக விளங்குவது சாலமோன் அரசர் கட்டிய வேளாண். அடுத்து யூதேயா நாட்டிலிருந்து சமாரியா நாட்டிற்குள் நாம் நுழைகிறோம். சமாரியா நாட்டில் இயேசு அதிகமாக பணி செய்யவில்லை. ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியாவை உயர்த்தி பேசும் ஓமைகளை கூறியிருக்கிறார். சமாரியாவில் யாக்கோப்பின் கிணற்று அறைகள். இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் நான் உனக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார் இயேசு. அந்த நிகழ்ச்சி தான் இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்குள் நுழைகிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான தச்சு தொழிலில் தானும் சேர்த்து செய்தார். அவரின் தச்சு குடத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம், புதுமைகளை பார்த்த நகரம், அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலம் இப்போது கபர்நாம் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் வலைவீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத விரக்தியில் இருந்த மீனவரிடம் வலைகளை வலது பக்கம் வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க, அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினர். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின்